ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆப்ரேட்டிங் ஆன் த ஷீட்ஸ் இது ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது ஓப்பன் ஆஃபீஸில் இதை ஓப்பன் ஆஃபீஸில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைண்டிங், எடிட்டிங், ஆடிங் ரெக்கார்ட்ஸு, ஃபார்மேட்டிங் காலம்ஸு, ரோ, ஹைட்டு, மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங் காலம்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ அதெல்லாம் செஞ்சு பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம செஞ்ச இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட்டை நான் இது பண்ணியிருக்கேன். இதை வேணா சேவஸ் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க்கிங் வித் ஷீட்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். எதில் சேவ் பண்ணிக்கிறேன்னா டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எப்படி இது பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தெரிய வந்துடும். அதுக்காக ஒர்க்கிங் வித் ஷீட்ஸ் அப்படின்னு செஞ்சுருவோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், நான் கலரும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை என்ன பண்ணுறோம், கிரேடு வரையிலும் பார்த்தோமா, கிரேடு வரையிலும் போயிட்டு இதோ இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே போயிட்டு பார்டர் எல்லாம் போட்டுக்கலாம். எங்கே இதுதான் பார்டர்ஸ், ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருவோம், பார்டர் கட்டிடுவோம். அப்புறம் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கலர் கொடுத்துட்றேன். அதாவது ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு, இது ரெட் கலர், அந்த அதை கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணி இது வரையிலும் தான், கடைசி வரையிலும் இதாகும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி இதையும் நான் என்ன பண்ணுறேன், போல்டு பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துட்றேன் ஸ்டூடெண்ட். கலர் மட்டும் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். பாக்கி எல்லாம் அப்படியே இருக்குது. ஏதாவது நம்ம இது பண்ணும்போது அங்கே பார்த்துக்கலாம். இப்போ இது காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி நவுத்தி இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஈக்கும் எஃப்க்கும் நிறைய ஒரு கோடு மாதிரி இருக்கா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரோவை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னா 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது பாருங்கள், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். வேணான்னு சொன்னால் அண்டு கண்ட்ரோல் இது, அது மாதிரி செஞ்சுக்கலாம். இது இப்போ ஃபைண்டு பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெலிட்டிங், ஆடிங். இங்கே நான் ஒரு ரோ இது பண்ணுறேன், இன்சர்ட். இது இன்சர்ட் ரோ. என்ன பண்ண போகிறேன், இங்கே ஹெட்டிங் இருக்கா, அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு காலத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் இப்படி ஒரு விண்டோ வருதா, தொங்கு விண்டோ. இதில் போயிட்டு இன்சர்ட் ரோ, ஏன்னா நான் ரோவில் வச்சுருக்கேன் அதனால் இன்சர்ட் ரோ. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வரையிலும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதை மாதிரி கொடுத்துருக்கு பாருங்களா, மெர்ஜ் செல்ஸ் கொடுத்து டெலிட்டிங் ரோஸ். இது நான் கூட அந்த இதை எடுத்துடுறேன், நோ ஃபில். இங்கே போயிட்டு ஃபில்லுக்கு போயிட்டு இது இருக்குது பாருங்கள், இது நோ ஃபில். இங்கே வரும் நோ ஃபில், ஃபில் இல்லை, அப்படி இதோ இருக்குது பாருங்கள், நோ ஃபில் கொடுத்துட்றேன். நோ ஃபில் கொடுத்துட்டு இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம், வேணாம். இங்கே இன்சர்ட்டு காலம் எம்என், காலம் கமா இன்சர்ட்டு ரோ டபிள்யூஎஸ். இதுதான் இன்சர்ட்டு. காலம் ரெட் கலரில் இருக்கட்டும், இன்சர்ட் ரோ பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே போல்டு பண்ணிக்கிறேன். இது அனைத்தையுமே போல்டு பண்ணி ஃபாண்ட்டுக்கு சரி, ஃபாண்ட்டே நல்லா தான் இருக்குது. இது இன்சர்ட் இப்படி ஸ்பேஸ் பாரால் நவுத்திக்கிறேன். இப்போ காலமும் இன்சர்ட் பண்ண போகிறோம், ரோவும் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ காலத்தை இன்னும் இதெல்லாம் காலம் இப்படி நேராக காலமும் ரோவும் சேர்ந்தது தான் டேபிளு. இதெல்லாம் காலம் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் ரோ ஸ்டூடெண்ட், இதெல்லாம் ரோ. இது சேர்ந்தது செல். அதோட அட்ரஸ் இங்கே இருக்கும், செல்லோட அட்ரஸ். இது ஃபார்முலா பார், இது செல் அட்ரஸ் பார். ஓகேங்களா, நேம் பாக்ஸ். இது நேம் பாக்ஸு, இது ஃபங்க்ஷன் விசார்டு, இது இன்புட்டு. இது பண்ணணும், இது ஃபார்முலா பார், இன்புட் லைனு ஃபார்முலா பார். இப்போ இது ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி. இப்போ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட்டு காலம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேமுக்கும் சீரியல் நம்பருக்கும் இடையில ரோல் நம்பர்னு ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறேன்.
அப்போ இங்கே வச்சு பியில் வச்சு மவுஸோட ரைட் கிளிக் அடித்து இதோ வருது பாருங்க, இன்சர்ட்டு காலம். அப்படின்னா சீரியல் நம்பருக்கும் இதுக்கும் இன்சர்ட் ஆயிடுச்சா நடுவில். இந்த காலத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு கலர் கொடுத்து காமிக்கிறேன். இது ஒரு ரெட் கலர், சாரி ஃபில். அந்த காலம் வந்து இதோ பாருங்கள், இது வரையிலும் ஃபில் பண்ணால் போதும். இதோ பாருங்கள், இது வரையிலும் இழுத்து ஃபில் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஃபில்லு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபில்லில் இந்த மாதிரி ஒரு கலர் போட்டுக்க போகிறேன். இந்த ஃபில் இங்கே நாங்கள் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஐடி நம்பர்னு போடலாம், ரோல் நம்பர் அந்த ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர். இந்த இடத்துல வந்து ஃபில்ல நோ ஃபில் கொடுத்துருங்க. அந்த கலரை வந்து பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, நோ ஃபில்லு அந்த கலரை. இது வந்து ஐடி நம்பர். இங்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஐடி நம்பரில் போயிட்டு இதை ஃபில் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு இது கொடுக்க போகிறேன். 101, 102 அதே பிடிச்சி கூட இழுத்து விடலாம். இந்த 101, 2ஐயும் இதை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி இதை நான் பிளாக் போட்டுக்கிறேன். பிளாக், இதையும் பிளாக், இதுவும் பிளாக். அது கலரில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், எழுத்தே கலரில் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதோ பாருங்க, இது ரெண்டையும் இப்படி கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி வச்சு செலக்ட் பண்ணி இதோ பாருங்கள், இழுத்துக்கிட்டே வரேன். 109 வரையிலும் வந்துடுச்சா, சைடில் வச்சு இழுத்துக்கிட்டே. இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். இதில் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் பட்டன், மவுஸ் பட்டனை இழுக்கக்கூடாது, இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு திக்காக ஒரு இது வருதா சதுரம், அதில் இந்த சிலுவையை வச்சு ப்ரெஸ் பண்ணி மெல்ல இழுத்தா பக்கத்துலேயே நம்பர் வருது பாருங்கள், 110 வரையிலும் இருக்குது. ஆக இதை இழுத்து விட்டுக்கிறேன். ரைட்டு, இப்போ ரோல் நம்பர் உங்களுக்கு வந்துருச்சா. இப்போ பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இது வேண்டாம், இன்சர்ட் பண்ணிட்டோம். அதே போல் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இன்சர்ட் ரோ. இப்போ இன்சர்ட் ரோ எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 இருக்கா, இதுக்கப்புறம் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதோ பாருங்கள், எப்படி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு 5க்கும் 6க்கும் இடையில, 5க்கும் 6க்கும் இடையில ஒரு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். 5 இங்கே ஒன்று விட்டு வச்சுருக்கேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அதில் வச்சு ரைட் கிளிக் கொடுக்குறேன். ரைட் கிளிக் கொடுத்து இப்படி வச்சுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 5க்கும் 6க்கும் எனக்கு வேணும். 5ல் ரைட் கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணோம், இன்சர்ட் ரோவில் வச்சதுனால அது ரோன்னு கேட்குது. வந்துருச்சு பார்த்தீங்களா. 5க்கும் 6க்கும் வைக்கலாம், அப்படி இல்லை இப்படி வச்சு 6ல் வச்சு இன்சர்ட் ஒரு ரோ வந்துருச்சிங்களா. இந்த ரோ வந்துருச்சிங்களா. இப்போ 2, 3லேருந்து இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10ங்கிறது 11 வரும். இங்கே பாருங்கள். இப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 11 வந்துருச்சிங்களா கரெக்டாக. அப்போ 11 இதை நம்ம இன்சர்ட் பண்ண ரோ. ஓகேங்களா, புரியுதுங்களா ஸ்டூடெண்ட். இது இன்சர்ட் ரோ. எனக்கு இந்த ரேங்க்குங்கிற காலம் வேணாம், எடுக்க போகிறேன். வச்சுட்டு ரைட் கிளிக் கொடுத்து இதை என்ன பண்ணணும், டெலிட் காலம். ஓகேங்களா, டெலிட் காலம் டெலிட் ஆகிடுச்சா. இப்போ இன்சர்ட் பண்ணோம், டெலிட் காலம் அண்டு டெலிட் ரோ, அதான் இப்போ பார்க்க போகிறோம். இதை அப்படியே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ டெலிட் காலம் டெலிட் ரோ ஒன்றும் இல்லை, இந்த பின்னாடியிலேருந்து அப்படியே மவுஸால் கிளிக் பண்ணி, முன்னாடியிலேருந்து பண்ணிடாதீங்க, ஒழுங்காக காப்பி ஆகாது. மவுஸால் கிளிக் பண்ணி இது வரையிலும் போயிட்டு இங்கே பாருங்கள், ரைட் கிளிக்கு காப்பி, ரைட் கிளிக்கு காப்பி. அதே போல் இங்கே கொண்டாந்து வச்சு இங்கே வச்சு ரைட் கிளிக்கு காப்பிக்கு காப்பி பண்ணாத காப்பி இருக்கா, அதே மாதிரி பேஸ்ட்டு. நம்ம வந்துருச்சா, இங்கே பாருங்கள் 2 இருக்குது. இதை காப்பி பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறோம்.
இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், இன்சர்ட் காலம். இப்போ இந்த இடத்துல டெலிட் டெலிட் ரோ டெலிட் போடுறோம். DELETE டெலிட்டு, அதே டெலிட். டெலிட் காலமும் பண்ணுறோம், டெலிட் ரோவும் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா இந்த 6ங்கிற காலம், அங்கே ஃபிட் பண்ணோமா, இன்சர்ட் பண்ணோமா, இந்த டெலிட் ரோவை பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இதோ இந்த டெலிட் ரோவை ஃபஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், டெலிட் ரோவ் இருக்கா, இங்கே வச்சு நான் என்ன பண்ணுறேன், இதில் வச்சு ரைட் கிளிக் அடிக்கிறேன். இப்போ என்ன வருது, ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ரோன்னு வருதா. இங்கே பாருங்கள், டெலிட் ரோ அப்படியே கிளிக் பண்ணுங்கள், போயிடுச்சா. இப்போ 5க்கு அடுத்து முதல்ல இப்போ அன்டூ பண்ணித்தரேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, 5 6 7 8 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது 2வது காப்பி பண்ண டேபிள். 1 2 3 4 5 6 7 8. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தேவையில்லாத இருக்க ரோவை டெலீட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ரோ கொடுத்தீங்கன்னா போயிடுதா. 11 காலம் இருந்தது, 11 இருக்குது. இப்போ என்ன செய்யணும், அப்படியே இங்கே வச்சு இழுத்து இந்த சிலுவை வருது பாருங்கள், இந்த சிலுவையால் இழுத்துட்டு வந்தீங்கன்னா மொத்தமே 10 காலம்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 10 ரோ தான் இருக்கும். ரோவை டெலீட் பண்ணிட்டோம். இதுதான் டெலிட் ரோ. இதோ பாருங்கள், டெலிட் ரோ. இப்போ டெலிட் காலம் என்ன பண்ணிங்கன்னா, ரோல் நம்பர்னு ஒன்று இது பண்ணோமா, அதே காலத்திலேயே அங்கேயே வைக்கிறோம். வச்சுட்டு ரைட் கிளிக் கொடுக்குறோம். இப்போ என்ன, டெலிட் காலம், இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வைக்கிறோம். இங்கே வச்சுட்டு இதோ பாருங்கள், மேலேயே இங்கே வச்சுட்டு டெலிட் காலம். இப்போ என்னாச்சு, காலமே டெலிட் ஆகிடுச்சா. இப்போ திரும்பவும் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள், அன்டூ. இங்கே மேலே வைக்கிறேன், மேலே வச்சுட்டு என்னாச்சு, இங்கே டெலிட் காலம் பண்ண போகிறேன். இங்கே போயிட்டு டெலிட் காலம், இந்த பாருங்கள், இதுதான் டெலிட் காலம். ஓகேங்களா, காலம் டெலீட் ஆயிடுச்சு. இதை இங்கே வச்சு பண்ணதுனால எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. இன்சர்ட் காலம், இன்சர்ட் ரோ, டெலிட் காலம், டெலிட் ரோ முடிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்.